ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா சுண்டைக்காய் குழம்பு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுண்டைக்காயை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சோன்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் நம்ம இதை ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ சுண்டை வத்தலை பாருங்கள், நான் ரெண்டாக தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த தேங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 7 வரமிளகா, அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெறுசட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அதே வடைச்சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு. இது ரெண்டும் பொரியட்டும். இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் நான் ஒரு கப்பு நிறைய வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும். கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா முழுசாக வெங்காயம் போட்டாலும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயமாக இருந்ததுனால 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு 20 பல் பூண்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் பூண்டும் நம்மளுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இனி எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வரட்டும். அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதாக வேகட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.